வேடன் வந்து எப்பயிலேருந்து இந்த ரேப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய தமிழ் ரேப்பர்ஸ் இருக்காங்களே, நம்ம 90s பார்த்துருப்போம். தமிழ் ரேப்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு யோகி பியை தெரியும். ஸோ அவருடைய பாடல்கள் வழியாக ஈர்க்கப்படுறாரு. தமிழ் பாடல்களை மலையாள வரிகளுக்கு மாற்றி பாட்டு பாடுறாரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அரசியல் புரிதல் வர ஆரம்பிக்குது, அரசியல் தெளிவு வர ஆரம்பிக்குது, அரசியல் மேலே அதிக நாட்டம் செலுத்துறாரு. இதை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம கேள்வி கேட்டாகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்போ தான் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டை ஆரம்பிக்கிறார். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் அவரோட பாட்டை வந்து பதிவிடுறாரு. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குரல் அற்றவர்களின் குரல். அந்த பாட்டு எல்லாரும் கேட்குறாங்க, யாருப்பா இந்த பையன், ஒரு மாதிரி வெடிக்கிறான், அவனோட வார்த்தைகள்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்குது, ஆழமான அரசியலை பேசுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை எழும்புது. அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு தெரியறதெல்லாம் தாண்டி உலகத்தில் இருக்க எல்லாருமே அவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வேடன் பாடல்களை வெளியிடுறாரு. அப்போ சினிமாவுடைய வாய்ப்புகள் வருது. சினிமாவிலும் சில பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வேடன் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க.